this is staff CA 360 from TAF IAS Academy. நாம இன்னைக்கு ஜூலை 5th உடைய current affairs எல்லாமே பார்த்துடலாம். ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the data center expansion project worth 15,000 crore will be established in. ஸோ எங்கே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு தொழில் சம்மந்தமாக தொழில்துறை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்து. நியூவாக இப்போ புதுசாக வந்துட்டு இனிமேல் வந்து அதில் வந்து லான்ச் பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டல் ஒர்த் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18,600. இப்போ L&D கம்பெனி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த கம்பெனி வைஸ் நிறையா வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்து நிறைய டிவிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க இப்போ என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா 18,600 crore ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடய சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது க்ரியேட் பண்ணுறது மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் வந்து 8,200 பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் கொண்டு வராங்க. ஸோ அது எவ்வளோ ஆகும் அப்படின்னா வந்துட்டு 15,000 crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அது 2,500 crore அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா வந்து ஷிப் பில்டிங் யார்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1,100 crore. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து மல்டி இதாக வந்து L&D கம்பெனி தே ஆர் கோயிங் டு டூ வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டு வந்து இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் who remains India's longest serving democratically elected prime minister அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. இப்போ வந்து நம்மளுடைய பிஎம் யார் ஃபஸ்ட்டு வந்து ஜவஹர்லால் நேரு வந்துட்டு எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்ததுக்கப்புறத்தில் இருக்க டைம் பீரியட்லேருந்து என்னென்னோம்னா பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட்டுக்கும் நம்மளோட நரேந்திர மோடி அவர்களுடைய பிஎம் பீரியட் அந்த கவுண்ட்டும் இப்போ வந்துட்டு சமமாக சேமாக வந்துடுச்சு. அந்த கவுண்ட்டையே அவர் பீட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு அதுக்கு முன்னாடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் டைம் இருந்திருப்பார். பட் அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கல. ஆஃப்டர் டு தி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி அவர் பிஎம் ஆனதுலேருந்து எவ்வளோ நாள் இருந்தார் அப்படிங்கிறது தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சர்போஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிகாம் தி செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எலெக்டட் டெமோக்ராட்டிக்கலி அண்ட் சர்விங் கண்டினியூஸ்லி. லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் யாராக இருந்தால் ஜவஹர்லால் நேரு. எப்போ வந்து 15th August 1947 ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ் டு 27 May 1964. இதில் 17 years டோட்டலாக அவர் இருந்த பீரியட். ஸோ இதில் ஆஃப்டர் டு தி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு அப்புறம் மட்டுமே வந்துட்டு அவர் அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த டேர்மில் விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து அவர் எலெக்ஷனுக்கு அப்புறத்துலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 1952லேருந்து நேரு சர்வ்டு 4,398 days. அந்த டேஸை வந்து சர்பாஸ் பண்ணப்படாது நம்மளுடைய நரேந்திர மோடி பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் who became the 25th chief minister of Karnataka. கர்நாடகாவோட 25வது சீஃப் மினிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து போன எலெக்ஷன் இவங்க வந்து வின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சித்தாராமையா இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா 3 years இருந்திருக்காரு. நாங்கள் பாதியாக வந்துட்டு அவங்க வந்து ரூல் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஸோ அதில் 3 years அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மூலிமா லாங் டேர்ம் வந்துட்டு அவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் செகண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து சித்தாராமையா ஃபர்ஸ்ட் இருந்தார். டிகே சிவகுமார் இப்போ செகண்ட் டைம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மூலிமா அவர் 25th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ 12 member council of ministers were sworn in. Thawar Chand Gehlot is the governor அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கவர்னர் தானே வந்துட்டு ஓத் ஆஃப் ஆஃபீஸ் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 member council of ministers அண்டு டிகே சிவகுமார் இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஓத் ஆஃப் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டு அவர் சிஎம் ஆயிடார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இவர் சிஎம் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. ஸோ இதான் வந்து ஆஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்கீமாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் which company introduced a flexible fuel vehicle capable of running on 20% to 100% ethanol. இப்போ வந்து ethanol blending 20% of the ethanol blending in the petrol அப்படிங்கிறது நம்ம வந்து முன்னாடியே ஒரு
கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க ஆரம்பிச்சது தான் சரியா. அப்போ ஓவராலாக பிளண்டிங் எத்தனால் அப்படிங்கிறது இனிமேல் வரும் காலத்தில் அதிகமாக வரப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெஹிக்கிளும் இருக்கணும்ல, அப்போ தானே அதோட மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃப்ளூயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா மாருதி சுசுகி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, மாருதி சுசுகி லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இதில் வந்து கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் ஆன் பெட்ரோல் பிளெண்டட் வித் 20% to 100% ஆஃப் எத்தனால். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் வந்து 20% to 100% ஆஃப் எத்தனால் பிளெண்டிங்கில் இது வந்து ஓடக்கூடிய ஒரு காராகவே ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபியூயல் ஃபார்மேட்டில் வருது. மாடல் வந்து வேகனார் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோட்டோ டைப் மாடலில் ஃபஸ்ட்டு இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, so next, Prime Minister Narendra Modi met the President of which country to strengthen energy cooperation? சரியா, ஸோ எனர்ஜி கோஆப்ரேஷனுக்காக யாரை மீட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம முன்னாடியே இந்த கோஆப்ரேஷனில் இருந்திருக்கோம் தான். யாரோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெனின்சுலாவோட. பட் வெனின்சுலாவில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக யூஎஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வெனின்சுலாவுடைய அந்த பிரசிடெண்ட்டை அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணி அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் நிறையா வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேப்சர் பண்ணாங்க. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் டு தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களோட அந்த பண்ணிட்டு இருந்த அந்த எனர்ஜி ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம தடுத்து வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து திரும்பியும் அந்த கோஆப்ரேஷனுக்குள்ளே வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யாரோட பண்ணுறோன்னா வந்து வெனின்சுலாவோட பண்ண இருக்கோம். சரியா, வெனின்சுலான் பிரசிடென்ட் டெல்சி ரொடிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கார். அந்த இடைக்கால பார்த்திங்கன்னா டெம்பரரியாக இருக்கக்கூடிய பொறுப்பு இதில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ போத் சைட்ஸ் அக்ரி டு ஸ்ட்ரெங்தன் தி லாங் டேர்ம் எனர்ஜி கோஆப்ரேஷன்ஸ். ஸோ இது மூலயமா வந்து திரும்பியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீவேம் பண்ணி நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த எனர்ஜி கோஆப்ரேஷன் வித் தி வெனின்சுலா அப்படிங்கிறத புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், The Union Cabinet approved an Aviation Fuel Stabilization Fund. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏவியேஷன் ஃபியூயல் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு நிறையா ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஏவியேஷன் ஏரோப்ளைன்ஸ்க்கான அந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டெல்லாம் நிறையா அதோட ஃபியூயல் அண்ட் அவைலபிலிட்டி அதுக்கான எல்லாமே வந்து ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 10,000 crore ஏவியேஷன் ஃபியூயல் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு. சரியா, அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் எய்ம்ஸ் டு என்ஷூர் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஏவியேஷன் ஃபியூயல் அட் ஸ்டேபிள் ப்ரைஸஸ். சரியா, ஸோ அதனால் வந்து ஏவியேஷன் ஃபண்டுக்காக 10,000, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் அசிஸ்டன்ஸ் அப் டு 10,000 crore அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெலுங்கானாவோட ஹைவே ப்ராஜெக்ட் வந்து 7,597 crore. பீகாரோட ஹைவே ப்ராஜெக்ட் வந்து ஹைவேஸ்னால் அந்த ரோட்வேஸ் தான். சரியா, அது வந்து 3,936 crore. நியூ கோஸ்டல் நேஷ்னல் ஹைவே வந்து ஒடிசா ப்ராஜெக்ட் இன் ஒடிசா அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் ப்ராஜெக்ட் இன் மத்திய பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4,415.06 crore ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் இன் டெல்லி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒர்க்கில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. மீதி ஒர்க்லாம் இந்த ப்ராஜெக்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஓகேவா, சரி, அப்போ வந்து 10,000 crore வந்து ஏவியேஷன் ஃபியூயல் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் அசிஸ்டன்ட் 10,000 crore. Okay, say next. Which of the following countries were elected as the non-permanent member of the UN Security Council for 2027 to 28? ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து யூஎனோடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் எப்போதுமே வந்துட்டு பெர்மனண்ட் அண்ட் நான் பெர்மனண்ட் மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. டோட்டலாக 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்தியா இது வரைக்கும் அதில் மெம்பர்ஸ் ஆகலை. பட் நம்மளை மெம்பர் ஆக்குறது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையாவே வந்து கண்ட்ரிஸ் ஆர் சப்போர்ட்டிங். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ வந்து ஒரு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எப்போதுமே இருக்காங்களே, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னு இருக்கக்கூடிய அந்த மீதி 10 பேரில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டேர்ம் பீரியட் முடிஞ்சோன்னா ஒவ்வொரு 5 பேர் மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரில இப்போ ஒரு 5 பேர் போயிருக்காங்க, ஒரு 5 பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ், யூகே, சைனா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இவங்க எல்லாமே பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ முன்னாடி அந்த இருந்த அந்த 10 மெம்பர்ஸில் பாகிஸ்தான், கிரீக், சோமாலியா, டென்மார்க், பனாமா இவங்க வந்து இப்போ
இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்லேருந்து இவங்க வெளியேறுறாங்க. அண்ட் யார் உள்ளே வரானா ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ஜிம்பாப்வே, ட்ரினிடாட் டொபாகோ இவங்க வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட் who won the Norway Chess 2026 title அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆர் பிரக்னானந்தா. ஸோ 8th edition ஆஃப் தி நார்வே செஸ் 2026ல் பார்த்தீங்கன்னா வந்து இதே கேமில் வந்து செகண்ட் டைம் வந்து மேக்னஸ் கார்ல்சனை வந்துட்டு இவர் வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ அது செகண்ட் இந்தியன் வந்துட்டு இவர் வந்து வின் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி விஸ்வநாத் ஆனந்த் மேக்னஸ் கார்ல்சனில் வின் பண்ணியிருந்தார். ஸோ ஆஃப்டர் டு தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரக்னானந்தா வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 2007 விஸ்வநாதன் ஆனந்த் வந்துட்டு மேக்னஸ் கார்ல்சனை டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருந்தார். ஆஃப்டர் டு தட் செகண்ட் டைம் ஒரு இந்தியன் வின் பண்ணுறது இப்போது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, சரி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னோசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போனா June 4th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ விக்டிம்ஸ் ஆஃப் தி அக்ரெஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு வார் நடக்கிறப்ப அங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் குழந்தைகள்லாம் இறக்கப்படுறாங்கல்ல, அது வேறு யாரோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஈகோக்காக தேவையில்லாமல் குழந்தைகள்லாம் விக்டிம்ஸாக வந்து ஆகிறது இறக்கப்படுது அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு டேக்கான ஒரு அவேர்னஸ் டேயாக தான் இந்த டே. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் June 5th. சரியா? அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அண்ட் June 5th தீம் வந்து இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் அவர் சரௌண்டிங்ஸ் வந்துட்டு ஷுட் பி வெரி க்ளீன் அண்டு கிளியராக இருக்கணும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம எப்போதுமே வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ தான் வந்து நம்மளுடைய ஓவரால் சரௌண்டிங்ஸ் இந்த குளோபல் வந்து கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு டே ஃபார் தி எண்ட் ஆஃப் ஸ்பீசிசம் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து June 5th. ஸோ எண்ட் ஆஃப் ஸ்பீசிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்பீசிசிசம்னா இதுக்கும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஷஸ் வந்து நம்ம பிரிப்போம். அந்த ஸ்பீசிசிசம் அப்படிங்கிறதுக்கான டே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுதான். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் த இன்டர்நேஷ்னல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து June 5th. ஸோ ஃபைட் அகெயின்ஸ்ட் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷ்ஷிங். ஓகேவா? ஃபிஷ்ஷிங்கான ஒரு டே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லிட்டு சில இது நடக்கும். சரி, அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாதுன்னு தடை இருக்கப்பயே அந்த இடத்துல போய் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு இல்லீகலாக வந்து ஃபிஷ்ஷிங் நடக்கிறது, அந்த தேவையில்லாத இடத்துல வந்து கொடுக்கப்படாத இடத்துல பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இல்லீகல் ஃபிஷ்ஷிங் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆன் இல்லீகல் ஃபிஷ் அகெயின்ஸ்ட் இல்லீகல் அண்ட் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லக்கூடியது June 5th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.